அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில நாளைக்கான எபிசோட்ல வந்துட்டு சூப்பர் விஷயம் நடக்க போது. நாளைக்கு இருக்குது பயங்கர ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து மாடலிங்க்கு ஆள் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு வந்து மாடலிங் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புதுசாக ஒரு கடை பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்களே, அங்கே வந்து வராங்க. வராங்க அப்படின்னா அதாவது செல்லில் வந்து சும்மா வந்து சமைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பார்த்துட்ருப்பாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாடலிங் பற்றின இது ஒரு வீடியோ வரும். அதாவது காவேரியோட ஃபோன்லேருந்து வர்றப்போ வந்து என்ன பண்ணுவார், இது என்ன காவேரி நம்பர்லேருந்து வந்திருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பார்ப்பாரு. அப்போ குமரனோட பொட்டிக்கு வைக்க போகிறாங்க, அதாவது கடை வைக்க போகிறாங்க. அது நான் மாடலிங்க்கு அதுக்கு ஃபேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க தேவை அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். ஆஹா, இந்த சான்ஸை விடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுவாமி என்ன பண்ணுறாரு, விஜய் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவரும் போய் உட்காந்து கலந்துக்கிட்டு அதில் உள்ளே போயிடுவார். போனோடனே இவர் ஆடிஷன் போனோடனே கேமராமேன் சொல்லுவார், சூப்பராக இருக்காருங்க, இவரவே வச்சு நம்ம மாடலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அதெல்லாம் வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி குமரன் சொல்வார். இல்லை, எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார். அப்போ வந்து காவேரி சொல்லுவாங்க, மாமா அவரை கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் போக முடியாது, நான் வேலைக்கு தானே வந்திருக்கேன், என்னை மாடலிங்கை செலக்ட் பண்ணுங்கள், கேமராமேனே சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா எப்படின்னு, சூப்பராக வந்து அவங்க பண்ணுறாங்க, சூப்பராக ஹீரோ மெட்டீரியலாக ஹீரோ மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார். அப்போ வந்து காவேரி, இதெல்லாம் சரிப்படாது மாமா, நம்ம வந்து வேறவங்கள தான் செலக்ட் பண்ணி இவரை அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். விஜய் வந்து போக மாட்டார். அப்போ வந்து ரொம்ப நேரம் ஆயிரும். அப்போ கங்கா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன தாங்க வேணும், ஏன் இப்படி வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உங்கள் தங்கச்சி தாங்க வேணும், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிட முடியாமல், இங்கே பாருங்கள் கையை கட் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனையை நான் சந்திக்கிறேங்க, துரும்பாக இழைச்சி போயிட்டேன், நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களே உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லி என்னை வீட்டுக்கு போ, உன்னோட புருஷனோட போய் வாழு அப்படின்னு சொல்லி நீங்களாம் அனுப்பி வைக்க வேணாமா, நீங்கள் மட்டும் உங்கள் புருஷனோட சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து விஜய் வந்து சொல்வார். அப்போ வந்து கங்கா சொல்லுவாங்க, நீங்கள் தானேங்க டைவர்ஸ் போட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அப்போங்க, இப்போ அப்படியாங்க, உங்களுக்கு தெரியாதா, என்ன கோதாவரி இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு நினச்சேன், நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே கோதாவரி அப்படிம்பாரு. என் பேர் கோதாவரி கிடையாது, கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க கங்கா. அப்போ வந்து இல்லைம்மாம்மா, இது சரி வராது, அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம வேறு ஆளை பார்த்துக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்போ குமரன் சொல்லுவார், ஆமாங்க நீங்கள் கிளம்புங்க, இது சரி வராது, எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சால் இதாயிரும், பிரச்சனை ஆயிரும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து குமரன் சொல்லுவார். என்னங்க குமரன் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார். அப்போ வந்து இந்த கேமராமேன் சொல்லுவாங்க, ஒரு முடிவுக்கு வாங்கலேன், வந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காய் கட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஷோ மறந்துட்டீங்க, காய் கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல பாட்டி பதறி அடித்து வராங்க. கீழ் வீட்டிலேருந்து ஹவுஸ் ஓனர் வராங்க, கத்துல விஜய் கத்துல இப்போ ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கையை வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு. கையை வெட்டிக்கிட்டியா, இது என்னடா கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில் இத்தினோண்டு பிளட்டு வந்துட்டுருக்கும். அப்போ வந்து இவ்வளோ தானா, ஆமாங்க வெண்டைக்காவை கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கிட்டேன் மாமி அப்படின்னு, பங்கஜா மாமி அப்படின்னு. பாட்டி வந்து, கடவுளே இப்படி ஆயிடுச்சு சமைக்க தெரியாமல், வா நான் மருந்து போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மருந்து போட போகிறாங்க. அங்கேருந்து ஒரு குரல் வருமே, என்ன குரல், சாரதா, அத்தை வாங்க இங்கே அப்படின்னு, வரேன் சாரதா அப்படின்ட்டு அது போயிடும். அதுக்கப்புறமா வந்து ஹவுஸ் ஓனர் பங்கஜ மாமியும் பங்கஜ மாமாவும் வந்து விஜய்க்கு வந்து கைக்கு மருந்து போட்டு விட்டுறாங்க. மருந்து போட்டு விட்டதுக்கப்புறமா வந்து, தேங்க்ஸ் மாமி, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என் பொண்டாட்டியே இருந்தால் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பா தெரியுமா, யாருமே இல்லை, நான் வந்து பயங்கர தனியாக இருந்து கஷ்டப்படுறேன் மாமி, சாப்பிடவே இல்லை, பசி எடுத்தது, அதுதான் வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி நான் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மாமி, அப்போ கையை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு.
ஏன்டா அம்பி நீங்கள் வந்து சமைக்கிறே இல்லை நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாமாவும் மாமியும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கட்டை அதுக்கப்புறம் தான் இந்த மாடலிங் ஷோ வரும். வந்ததுக்கப்புறமா வந்து கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இவ்வளோ விஷயம் நான் வந்து பண்ணுறேனே, நீங்கள் ஏன் என்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டேறீங்க அப்படின்னு விஜய் வந்து சொல்லும்போது காவேரி எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு, மாமா நம்ம நாளைக்கு வந்து ஷோ இப்போ வச்சுக்கலாம், மாடலிங்க்கு ஆளை செலக்ட் பண்ணுறத பற்றி இப்போ யோசிக்கலாம், இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோன்னே வந்து நான் வந்ததுனாலயா போகிறீங்க, நீங்கள் போகாதீங்க, நானே கிளம்பிக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் வந்து போவார். ஆனால் நாளைக்கு நான் செலெக்ஷனுக்கு வருவேன், என்ன தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். அப்போல்லாம் பிஸ்னஸ்க்கு மட்டும் என்னை கேட்காம செய்யாமல் செலெக்ஷன் பண்ணீங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் என்னை செலெக்ஷன் பண்ணி தான் ஆகணும், நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவார். அப்போ என்னடி இவருக்கு விஜய் இவர் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லுவாங்க. அப்போ விஜய் வந்து குமரன் சொல்லுவார், அவர் சொல்கிறது நல்ல ஐடியா தான் விஜய், நம்ம மாடலாக போட்டோன்னா செம்மையாக தான் போகும், ஆனால் அத்தைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், அது சரி வராது, நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி குமரனும் சொல்லுவார். அப்போ கங்கா சொல்லுவாங்க, காவேரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. என்னடி காவேரி கம்முன்னு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறது இல்லை, அவர் சொல்கிற பச்சையும் கேட்க மாட்டார், எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி அவர் இருப்பார். அம்மா வந்து என்ன பண்ணுவோம், அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், ஊருக்கு போகணும் அப்படின்னு பிளானை போட்டுரும் அம்மா. அதனால் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவரை பார்க்கும்போதும் கஷ்டமாக இருக்குது, வீடை காலி பண்ணிவிட்டு போகவும் மாட்டுறாரு, நானும் சொல்லி பார்த்துட்டேன், வீடை காலி பண்ணிவிட்டு உங்கள் தாத்தா பாடியோட போய் செட்டில் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னேன், ஆனால் அது கேட்க மாட்டுறாரு, என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி காவேரி வந்து கங்காட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து விடுடி பார்த்துக்கலாம், நாளைக்கு வரமாட்டார் இவர், நம்ம வேறு யாரையாவது பண்ணிக்கலாம், கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா உனக்கு அவரை பற்றி தெரியாது, கண்டிப்பாக நாளைக்கு அவர் வருவார் அப்படின்னு சொன்னமே, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் மாடலாக இருப்பார் அப்படின்னு நானே சொல்கிறேன். அவர் தான் விட மாட்டார், ஃபோட்டோகிராஃபர்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணி ஃபோட்டோகிராஃபரை கரெக்ட் பண்ணி அவரே மாடலாக வருவார். சஸ்பென்ஸை விஜய் காவேரி அதாவது கங்கா நிவீன் குமரன் எல்லாருக்குமே சஸ்பென்ஸாக வந்து மாடலிங்கில் வந்து வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இன்னும் நம்ம இவரை வந்து செலெக்ஷன் பண்ணலையே மாடலிங்க்கு, வேறவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறாரு நிவீன், அதாவது விஜய். அப்போ தான் வந்து எல்லாருமே செம்மையாக இருக்குல்ல, இவரால் தான் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும். கண்டிப்பாக விஜய் தான் மாடலிங்க்கு வருவார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து சூப்பராக வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு எபிசோடில் கூட ஒரு சீனில் கூட பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய்னால தான் இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு குமரன் சொல்லும்போது கூட பாட்டி பல்ட்டி அடிச்சதில் செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி ட்விஸ்ட் அடித்து பேசினா தான் செம்மையாக இருக்கும். என்ன மக்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க?